ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நல்லா வெளியே மழை பெய்யுது. நல்ல காலம் அந்த மழைக்கெல்லாம் முன்னாடி நல்லபடியாக பத்திரமா வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் வர்றப்பயே நியூயார்க்கில் புயல்னாங்க. நல்ல காலம் எங்கள் ஃப்ளைட் ஏதாவது கேன்சல் ஆகுமோன்னு நினச்சோம். ஆனால் ஒன்றுமே ஆகலை. நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். நான் என்னுடைய லாஸ்ட்டு 2 ஷார்ட்ஸுமே என்னுடைய ரிட்டர்ன் ட்ரிப்பை பற்றி தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நான் வந்து வரத்துக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணி வச்சுட்டு வந்தேங்கிறத தான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோ வெண்ணெய் வாங்கி நல்லா ஒரு கிட்டத்தட்ட 2 மந்த்ஸுக்கு தேவையான நெய்யை நல்லா காய்ச்சி வச்சாச்சு. அவங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதனால் வந்து பேரனுக்கு வந்து நெய் வீட்டில் பண்ணுற நெய் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நெய் ஊற்றி தான் சாப்பிடுவோம். அதனால் நெய்யை வந்து நல்லா அந்த நெய் காய்ச்சுற வீடியோ நிறைய ட்ரிப்பு நான் லாங்கு ஷார்ட்டு எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதே போல் வந்து மிளகாய் பொடி இந்த தடவை வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு மிளகாய் பொடி தேய்ச்சி, கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லை, அப்புறம் வெள்ளை எள்ளு தான் இருந்தது. ரெண்டும் போட்டு கிட்டத்தட்ட அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸுக்கு தேவையான மிளகாய் பொடியை திரிச்சு வச்சாச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சம அளவில் போட்டு கொஞ்சமாக மிளகாய் வத்தல் போட்டு நல்லா வறுத்துட்டு வெள்ளையும் நல்லா வறுத்து போட்டாச்சு. அது தக்காளி தொக்கு வீட்டில் காய்ச்ச தக்காளி தான். தக்காளியை நல்லா கழுவி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் எல்லாமே தாளித்து அதை நல்லா அந்த விழுதை போட்டுட்டு உப்பு கடைசியில் போட்டால் தான் அந்த வீடு அந்த கேஸ் ஃபுல்லாக சொட்டாமல் இருக்கும். அல்லது வந்து பொங்கி சொட்டி போயிடும். அதனால் கடைசியில் தான் உப்பு போட்டேன். கல்லுப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தய பொடியும் கொஞ்சம் போட்டேன். அதை நல்லா தொக்கு கணக்கில் பண்ணி அந்த சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு அல்வா கணக்கில் அதில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் எடுத்து வச்சா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் உங்களுக்கு தக்காளி சட்னியே பண்ண வேண்டியதில்லை. எவ்ரி இண்டியன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி போகிற ஒரே கடை காஸ்கோ தான். காஸ்கோவில் போய் வேணுங்கிற சாமான்லாம் வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்டுக்கு ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் பொம்மை, கொஞ்சம் சாக்லேட்ஸு, ஒரு 3 கிலோ, ஒரு 5 கிலோ இருக்கும் சாக்லேட்டு. மெசட்டட் சாக்லேட்டும் கொஞ்சம் நட் சாக்லேட்ஸும் வந்து வாங்கிட்டு வந்தேன். வட்ட வேண்டாம்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து கடைசி நேரத்துக்கு கடையை பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த தடவை நிறைய பழைய துணி, என் பேரனோட பழைய துணி, ஷூ, அதை தான் நான் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீம்ஸ் இருந்தது, அவ்வளோ க்ரீம்ஸ் இருந்தால். அதாவது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஆட்டுப்பாலில் செஞ்ச க்ரீம்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதுபோல் மெடிசின்ஸும் அவ்வளோ மெடிசின்ஸ் இருந்தது. அங்கேருந்து வரவங்க நிறைய சத்து மாத்திரை வாங்கிட்டு வருவாங்க. நான் எப்போயும் எங்கள் அப்பாலாம் இருக்கிறப்ப வாங்கிட்டு வருவோம். இப்போல்லாம் நான் வாங்குறது இல்லை. நான் போன தடவை வாங்கினதே யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் வாங்கலை. அதாவது எல்லா டைப் ஆஃப் மாத்திரையும் வந்து கேப்சூலில் போட்டு வச்சு, முருங்கைக்கீரை மாத்திரை, மஞ்சள் மாத்திரை, மிளகு மாத்திரை அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வேப்ப பொடி மாத்திரை அதெல்லாம் வேறு இருந்தது. நீம் மாத்திரைலாம் இருந்தது. அதுபோல் இங்கே அந்த மாத்திரை செக்ஷனே ஒரு பெரிய செக்ஷன் இருந்தது. நான் போன தடவை காஸ்கோ போகிறப்ப இந்த செக்ஷன் போகலை இந்த தடவை. அதனால் ஃபோட்டோ எடுத்தேன். காஸ்கோவையும் போய் சாமான்லாம் வாங்கியாச்சு. ஃபுல்லாகவே வாங்கி அவங்க வீட்டுக்கும் தேவையான நட்ஸு எல்லாமே வாங்கிட்டு அந்த காஸ்கோ ட்ரிப் முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே எல்லாமே ஹாலோவின் ஆரம்பிச்சிட்டு அதுக்காக டெக்கரேஷன் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. என் பேரனோட சேர்ந்து ஒரு ஹாலோவின் டெக்கரேஷனோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் வீட்டு வாசல் அழகாக ட்ரிப் வச்சாங்க. இந்த ட்ரிப்பு வந்து சூப்பராக இருந்தது.